அஸ்ஸலாமு அலைக்கும் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஒரு கதையை பார்க்க போறோம். எல்லாரும் கேட்க தயாரா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நல்லவர் நடந்து போயிட்டு இருந்தார். திடீர்னு வானத்தில் ஒரு கரு மேகம் போச்சு. அப்போ அந்த மேகத்துக்குள்ளிருந்து ஒரு ஆச்சரியமான சத்தம் கேட்டுச்சு. இன்னாருடைய தோட்டத்துக்கு போய் மழையை பொழின்னு ஒரு குரல் சொல்லுச்சு. அந்த மனிதருக்கு ஒரே வியப்பு. யாருடைய தோட்டம் இது? ஏன் இப்படி ஒரு சத்தம்னு பார்க்க அந்த மேகத்தையே பின்தொடர்ந்து போனார். ஒரு குறிப்பிட்ட தோட்டத்தின் மேலே போய் நின்னு பலமா மழையை பொழிஞ்சது. சுத்தியுள்ள இடங்கள்ல மழையே இல்ல. தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தா ஒரு விவசாயி தண்ணீரை பாய்ச்சிக்கிட்டு இருந்தார். அந்த மனிதர், உங்க பேர் என்னன்னு கேட்டப்போ அந்த விவசாயியோட பேரும் மேகத்துல கேட்ட பேரும் ஒன்னாவே இருந்துச்சு. அந்த மனிதருக்கு ரொம்பவே ஆர்வம் வந்துருச்சு. விவசாயி, உங்க தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்யறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டார். அந்த விவசாயி அமைதியா பதில் சொன்னார். இதுல ரகசியம் ஒண்ணும் இல்ல. என் தோட்டத்துல விளையிற பயிர்களை நான் 3 பங்கா பிரிப்பேன். ஒரு பங்கு குடும்பத்தோட தேவைக்கு, இன்னொரு பங்கு அடுத்த முறை விவசாயம் செய்ய தேவையான விதைகளுக்காக சேமிச்சு வைப்பார். 3வது பங்குதான் அவரை ஸ்பெஷல் ஆக்குது. மீதமுள்ள பங்கை ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் தர்மமா கொடுத்துடுவார். இதை கேட்ட அந்த மனிதருக்கு புரிஞ்சு போச்சு. அடடா, இந்த நல்ல குணத்தினாலதான் அல்லாஹ் தினமும் உங்க தோட்டத்துக்கு மட்டும் மழையை அனுப்பி உதவி செஞ்சிருக்கான். குட்டீஸ், இந்த கதை நமக்கு சொல்லித்தர்ற பாடம் என்னன்னா, பகிர்ந்துண்ணது ஏழைகளோட பகிர்ந்துக்கிறது ரொம்பவே நல்லது. நாமளும் இந்த விவசாயியை போல நேர்மையாகவும் நல்லவர்களாகவும் இருப்போம். குட்டீஸ், இன்னொரு அழகான சுவாரஸ்யமான கதையோட நாம மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் பத்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கேட்டுக்கோங்க. ஒரு அழகான ஊர்ல ஆதிலா மற்றும் நஃபீலான்னு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா கடைக்கு போயிட்டு 2 பேருக்கும் 2 புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்னு ரோஸ் கலர், இன்னொன்னு நீல கலர். ஆதிலாவுக்கு அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சா. ஆனா அதே சமயம் நஃபீலாவும் அந்த ரோஸ் ட்ரெஸ்ஸையே ஆசையா பாத்துட்டு இருந்தா. இத கவனிச்ச ஆதிலா யோசிச்சா, எனக்கு இந்த ரோஸ் ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என் தங்கச்சிக்கும் இதுதான் பிடிச்சிருக்கு போலயே. நான் எனக்கு பிடிச்சத மட்டும் எடுத்துக்கிட்டு அவளுக்கு பிடிக்காதத கொடுத்தா அது நல்லாவே இருக்காது. அப்போ அவளுக்கு அவங்க அம்மா சொன்ன நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே உங்கள் சகோதரர்களுக்கும் விரும்பும் வரை நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. உடனே ஆதிலா ஒரு பெரிய மனசோட சிரிச்சுக்கிட்டு, நஃபீலா, இந்த ரோஸ் ட்ரெஸ் உனக்கே இருக்கட்டும், இத நீயே போட்டுக்கோ, உனக்கு இது ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி தனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ தங்கச்சிக்கிட்டயே கொடுத்துட்டா. நஃபீலாவுக்கு ஒரே ஆச்சரியம். அக்காவுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ நமக்காகவே கொடுத்துட்டாலேன்னு ரொம்ப சந்தோஷம். உடனே நஃபீலா ஓடி போய் அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஹக் பண்ணா. இத கவனிச்சிட்டு இருந்த அவங்க அம்மாவுக்கு ஆதிலாவோட இந்த செயல் ரொம்ப பிடிச்சு போச்சு. நமக்கு பிடிச்சத மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு என் பொண்ணு எவ்வளவு அழகா நடந்துக்கிறான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாளே ஆதிலாவோட இந்த நல்ல குணத்துக்காக அம்மா அவளுக்கு இன்னும் அழகான, இன்னும் ஸ்பெஷலான ஒரு புது ட்ரெஸ்ஸ கிஃப்டா கொடுத்தாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், ஆதிலா விட்டு கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை விட அல்லாஹ் அவளுக்கு இன்னும் சிறந்ததை கொடுத்துட்டான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் போது அதை விட முடியாம கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அல்லாவுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் விட்டு கொடுக்கும் போது அல்லாஹ் நமக்கு அதை விட சிறந்ததை கொடுப்பான். சரியா? என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் இதே மாதிரி நடந்துப்பீங்க தானே? சரி குட்டீஸ், வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய். ஹாய் குட்டீஸ், மெஹராஜ் இரவை பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா? அது ஒரு அற்புதமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவுல வானத்துக்கு போன ஜர்னி. இத மேராஜ் அல்லது மெஹராஜ் அப்படின்னு சொல்வாங்க. இது இஸ்லாமிய வரலாற்றிலேயே ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வோட அழைப்பின் பேரில் புராக் அப்படின்ற வாகனத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சேர்ந்து பயணம் செஞ்சாங்க.
புராக் என்றது ஒரு மின்னல் போன்ற வாகனம், அதாவது ஒளியை விட வேகமா பயணிக்க கூடியது. இது பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய இறக்கைகளோட ஒரு விலங்கு மாதிரி இருந்ததா சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வாகனத்தில் தான் வானங்களுக்கு பயணம் செஞ்சாங்க. அவங்க கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இந்த பயணம் இறைவனின் அற்புதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சிறப்பையும் காட்டுது. புரிஞ்சதா குட்டீஸ்? இதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங் பார்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களை தாண்டி போனாங்க. ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம சந்திச்சாங்க. இரண்டாவது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம சந்திச்சாங்க. இப்படியே ஒவ்வொரு வானத்திலையும் முக்கியமான நபிமார்களை சந்திச்சுக்கிட்டே போனாங்க. இதோட உச்சக்கட்டம் 7வது வானம். 7வது வானத்துக்கு போன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட நேரடி உரையாடல் நிகழ்த்தினாங்க. அப்போதான் இஸ்லாமியரோட மிக முக்கியமான கடமையான தொழுகை கடமையாக்கப்பட்டது. முதல்ல 50 நேர தொழுகையா இருந்தாலும் பிறகு இறைவனின் கருணையால 5 நேரமா குறைக்கப்பட்டது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வானத்திலையும் இருந்த நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம இன்முகத்தோட வரவேற்று வாழ்த்துனாங்க. இந்த பயணம் இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கையையும் இறைபக்தியையும் அதிகப்படுத்தும் ஒரு உன்னதமான நிகழ்வு. இன்னொரு வீடியோல மெஹராஜ் இரவோட மிச்சம் இருக்க சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசலாம். பாய். ஷத்தாத் மன்னனும் காணாமல் போன அந்த ஸ்வர்க்கமும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தந்திரக்கார மன்னனை பத்தி கதை சொல்ல போறேன். அவன் பேருதான் ஷத்தாத். அவன்கிட்ட மலை போல தங்கம் இருந்துச்சு, கடல் போல செல்வம் இருந்துச்சு. ஆனா அவன்கிட்ட இல்லாத ஒரே விஷயம் அன்பு, அப்புறம் பயபக்தி. அவனுக்கு ரொம்ப ஆணவம். கடவுள் கொடுக்கிற ஸ்வர்க்கத்தை விட பெருசா நானே ஒன்னு கட்டுவேன்னு நினைக்க ஆரம்பிச்சான். ஆயிரக்கணக்கான வேலையாட்களை கூப்பிட்டு பூமியிலேயே அழகான ஒரு நகரத்தை கட்டுங்கன்னு உத்தரவிட்டான். அந்த நகரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? செங்கற்கள் எல்லாம் தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் செஞ்சாங்க. மணலுக்கு பதிலா முத்துக்களையும் பவளங்களையும் தூவனாங்க. ஜில்லுன்னு காத்து வர்ற மாதிரி அழகான பூங்காக்களும் ஆறுகளும் செஞ்சாங்க. அந்த நகரத்துக்கு இரம்னு பேர் வச்சாங்க. வருட கணக்கா நடந்து முடிஞ்சது. ஷத்தாத் குதிரை மேல ஏறி ரொம்ப கெத்தா அந்த நகரத்துக்குள்ள நுழைய வந்தான். பார்த்தீங்களா, நானே ஸ்வர்க்கத்தை உருவாக்கிட்டேன்னு பெரும் சிரிச்சான். ஆனா குட்டீஸ், அவன் ஒரு காலை எடுத்து உள்ளே வைக்க போன அந்த நிமிஷம் அல்லாவோட கட்டளைப்படி அவனோட உயிர் பிரிய ஆரம்பிச்சது. தான் ஆசையா பல வருஷமா கட்டின அந்த அழகான நகரத்தை அவனால ஒரு நிமிஷம் கூட அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. அவனோட அழிச்சிடுச்சு. நாம கத்துக்க வேண்டிய பாடம், நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நமக்கு ஆணவம், பிரைட் மட்டும் இருக்கவே கூடாது. உண்மையான ஸ்வர்க்கம் ரொம்ப பெருசு. அது அல்லாஹ் நமக்கு தரப்போற பரிசு. அங்குதான் நபிமார்கள் மற்றும் நல்லடியார்கள் இருப்பாங்க. இந்த கதை மூலமா ஆணவம் கூடாது, நல்லவர்களா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே குட்டீஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.